எடுத்துக்கோங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 3-4. ಐಸಾಯಾ ಚಾಪ್ಟರ್ 44 ವರ್ಸ್ 3 and 4. ಏಷಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ ಮತ್ತು 4ನೇ ವಚನ. வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ಭಯಪಡಬೇಡ, ಬತ್ತಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಳೆಗರೆದು ಒಣನೆಲದಲ್ಲಿ ಕಾಲುವೆಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. ನಿನ್ನ ಸಂತಾನದವರಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರ ಮೇಲೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಸಿರು ಹುಲ್ಲಿನ ನಡುವೆ ಬೆಳೆಯುವ ನೀರವಂಜಿಗಳಂತೆ ವೃದ್ಧಿಯಾಗುವರು. ஹல்லேலூயா. வாசிங்க, தமிழ்ல இன்னொரு முறை வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்னா, முதலாவதாக 2வது கடைசியில வாசிங்க. பயப்படாதே. அங்கிருந்து வாசிங்க. Do not fear, O Jacob, my servant, and you, Jesurun, whom I have chosen. படிங்க அத. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு நான் துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே நீ என்ன பண்ணாத, வாசிங்க அது. என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே. நான் உன்னை என்னுடைய யெஷூரனே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் வாய் திறக்கணும். இப்போ எல்லாருமே நம்ம சபையில் பேசுறது தான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க ரெடி ஆயிடணும் எல்லாருமே. சொல்லுங்க. நான் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். I am selected. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தராலே ஆண்டவர் சொல்றார், என்னுடைய தாசனாகி யாக்கோபே, நீ என்ன பண்ணாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணிருக்கிறேன் உன்னை, வாசிங்க அந்த வார்த்தை. யெஷூரனே, உன்னை உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணக்கூடாது, அதனால பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில பயம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும், எப்படிப்பட்ட அடையாளங்களை கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது.
நீங்கள் ஏசாயால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபஸி புக்கை நம்ம படித்தோம்னா நிறைய அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நீ பயப்படாதே, என் வலக்கரம் உன்னை தாங்கும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். நிறைய பயப்படாதே பயப்படாதேன்றதை வந்து நமது ஏசாயால நம்ம நிறைய படிக்கலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த பயம் என்ன பண்ணோம் தெரியுமா? நம்மளுக்குள்ள இந்த பயம் எனக்குள்ள வந்துருச்சுனாக்கா, இந்த பயம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் கர்த்தரை தேட போகவே. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எனக்கு ஒரு பயம் வருதுன்னா நான் ஆண்டவரை தேட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அந்த பயத்தையே நான் என்ன பண்ணிடுவேன் சொல்லுங்க? அந்த பயத்தையே எனக்கு ஆதாரம், அந்த பயம்தான் எனக்கு வழி, அந்த பயம்தான் எனக்கு ஜீவன், அந்த பயம்தான் என் வாழ்க்கை, அந்த பயம்தான் எனக்கு எல்லாமே. அந்த பயத்தை நான் சொந்தமாக்கிக்குவேன். ஆமேன். நிறைய விஷயங்களை ஆண்டவர் செய்கிறதை என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டுற மாதிரி நான் ஒரு குருடனை போல அந்த என்ன பண்ணியிருப்பேன், பயத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே நீ பயப்படாதே. அப்புறம் என்ன சொல்றார்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? வாசிங்க. தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும் நான் தண்ணீரை ஊத்த போறேன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தாகமுள்ளவன் மேல் ஆண்டவர் என்ன பண்றாராம்? தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறாயா, நான் உனக்கு தண்ணீரை கொடுக்கிறேன். வறண்ட நிலத்தில் ஆண்டவர் என்ன பண்றார்? அவருடைய ஆறுகளை கொண்டு வருகிறார். பிறகு அவருடைய ஆவி உன் சந்ததியின் மேல், உங்களுடைய சந்ததியின் மேல என்னுடைய ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உங்கள் தாகமா இருக்கிறீங்களா, நான் உனக்கு தண்ணீரை தரேன். வறண்ட நிலங்களில் என்னுடைய ஆறுகளை நான் கொண்டு வருகிறேன். பிறகு நான் என்னுடைய ஆவியை உங்களுடைய சந்ததியின் மேலும் உங்களுடைய சந்தானத்தின் மேலும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தாகமாய் ஒரு மனுஷன் நின்றான் என்றால். ஆமேன். இப்போ எத்தனை பேருக்கு தாகம் வந்தா நீங்க போய் தண்ணி குடிக்கிறீங்க? ஆமா, எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? தாகமா இருக்குதுப்பா அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணுமா? ஜூஸ் வேணுமா? தண்ணி தாங்க வேணும். தாகமா இருக்கிறவனுக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க கறி வெட்டி போட்டாலும் அவனால சாப்பிட முடியாது. முதலாவது தண்ணி தான் வேணும். ரொம்ப தாகமா இருக்கிறான் இல்லைங்களா? அப்ப அந்த தாகத்திற்கு தீர்வே என்ன? தண்ணீர் தான். ஆண்டவர் சொல்றார், நீ தாகமா இருக்கிறாயா, நான் என்ன பண்றேன்? உனக்கு தண்ணீரை நான் கொடுக்குறேன். வறண்டு போயிருக்குது ஒரு நிலம், வறண்டு போன பூமிக்கு என்ன தேவையா? தண்ணி தான் தேவை. அதுக்கு ஒரு பெரிய பில்டிங்கோ பெரிய ஆசை அதுக்கு இருக்காது. தண்ணி இந்த இடத்துல வந்து விழுந்தா போதும்பா, நான் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைக்கும். ஆமேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷன் தாகமா இருக்கிறான் என்றால் கர்த்தர் அந்த மனிதனை அடையாளமாய் வைத்து கர்த்தர் அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் முதலாவதாக ஆண்டவரை பின்பற்றும் போது, முதலாவதாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது, முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு எதையுமே எதிர்பார்க்கல. ஆமேன். நல்ல வாழ்ந்த மனிதன், நல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரனான ஒரு ஆபிரகாம் இல்லையா? அவங்க அப்பா நல்ல பணக்காரரு. அப்படிப்பட்ட ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாம கூடாரங்களை அமைத்து ஆண்டவர் சொல்லுகிற இடத்திற்கு அவர் என்ன பண்றார்? பயணம் செய்து போகிற ஆபிரகாம் ஒரே ஒரு மனிதன். அந்த மனிதன் மூலியமாக கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததியை ஆசீர்வதித்து அந்த சந்தானத்துக்கே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாராம்? பேச மாட்டீங்க. கொடுக்குறாரா? கொடுக்கிறார். அந்த சந்தானத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு கர்த்தர் தருவார். பல கர்த்தருடைய அவருடைய வருகை வரும் வரைக்கும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்களோ ஆபிரகாம் கவெனன்ட்குள்ள இருக்கிற எல்லா பிளெஸிங் அவங்களுக்கு என்ன பண்றார்? ஆண்டவர் தரார். அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்? ஒரு மனிதன் தாகமா இருந்தால், ஆமென், ஒரு மனிதன் நீதியா இருந்தால், ஒரு மனிதன் கர்த்தருக்காய் தரிசனத்திற்காய் ஓடினான் என்றால் கர்த்தர் அந்த சந்ததியை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் அநேக நேரம் எங்கள் அண்ணாவுடைய பிள்ளைங்க வந்து இங்கே இல்லை எங்களோட. அப்போ நான் ஒரு நாள் கவலையாக இருக்கிறேன். இப்போ பிரதர் என்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நிச்சயமாக அண்ணா நம்மளுடைய ஊழியக்கார பண்ண எல்லா ஊழியங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். அதனால் அந்த நேரம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது?
நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்படி யோனாத்தனுடைய அந்த அன்பை புரிஞ்சு கொண்டு தன்னுடைய மகனை தாவீது பராமரிக்கிறார், அதை அது நினைவு கூர்ந்து சொல்லும்போது ரொம்ப ஒரு ரெவலேஷனாக இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் இப்படி நிற்கும்போது கர்த்தர் அந்த சந்ததி என்ன பண்ணுவாராம்? ஆசிர்வதிப்பார். தன்னுடைய சந்தானங்களையும் கர்த்தர் என்ன பண்ண போறார்? ஆசிர்வதிக்க போறார். அதான் உங்களுக்கு நம்ம சொல்றது, கர்த்தருடைய தரிசனத்தில் என்ன பண்ணுங்க? தாகமா இருங்க. அப்போ எப்பவுமே நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு புதுமை தேவை. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ தாகமா இருக்கிறீங்கன்னா உங்க சரீரத்திற்கு தண்ணி தேவை. ஆவிக்குரிய தாகம் தேவைன்னா ஆண்டவர் தேவை. வெரி சிம்பிள். உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன், கஷ்டம் வேண்டாம். இப்போ ஒரு நார்மலாக எனக்கு தாகம் இருக்குதுன்னா என்ன தேவை உங்களுக்கு? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வரணும், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைன்னா உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் தேவை, ஆண்டவர் தேவை. ஹல்லேலூயா. இப்போ இது இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட தேவையில்லை. ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறது எவ்வளோ பேர் கஷ்டமாக தோணுது உங்களுக்கு? பேசவே மாட்டேன்றீங்க இல்லைங்க. ஒரு தண்ணி இருக்குது, அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்கிறது எவ்வளோ பேர் கஷ்டம்? அதை விட ஈஸி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற எனக்கு ஒரு தண்ணி எப்படி தேவையோ, ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஆவியானவருடைய தண்ணீர் தேவை. ஹல்லேலூயா. அப்போ அது எனக்கு எங்கே வருதுன்னா எனக்கு ஆண்டவர்கிட்டேருந்து தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு பாட்டு பாடுறதுனாலையோ நானே இல்லை, ஆண்டவரை தேடி நீங்கள் போனோம். எப்படி ஒரு பாட்டிலை தேடி போகிறீங்க? அந்த பாட்டில் இல்லை, இந்த பாட்டில் குடிக்கிற தண்ணி. தண்ணி வேணும்னு அதை போய் தேடி குடிக்கிறீங்க தானே. அப்போ அந்த மாதிரி தான் கர்த்தர் எனக்கு வேணும், ஆவிக்குரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தாகம் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர்கிட்ட போகாமலே சில பேருக்கு நடந்துடணும். பிளாக் மேஜிக் எதனா பண்ணுறீங்களா சர்ச்சில்? கொஞ்சம் பண்ணுங்க, நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நடக்காதுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு வேணும்னா, நான் என்னன்றேன்னா ஆவிக்குரிய நிறைவை பற்றி நான் பேசல, ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு வேணும்னாலே, இப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், அபிஷேகம் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் ரக்ஷிதா சிஸ்டருக்கு அவங்க எப்படியாவது நான் அபிஷேகம் பெற்றுக்கணும், என்ன செய்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, இதுதான் உண்மையான அபிஷேகமா? இது வேற ஒரு பக்கம் டவுட்டு. ஆனால் இதெல்லாம் மத்தியில் ஆண்டவரை தேடும் போது தான், ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை தரார். அப்போது ஆவிக்குரிய நிறைவு வேற, அதுக்கு நான் வரல. எனக்கு அந்த தாகம் வேணும்னாலே உனக்கு ஆண்டவர் தேவை. ஆமேன். உனக்கு அந்த வறண்ட நிலமா இருக்கிறாயா, உனக்கு ஆண்டவர் தேவை. ஆமேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இடை இருக்குதா, ஒரு செவுரு இருக்குதா? அப்போ இந்த செவுரை உடைக்கிறது சாதாரணம், வெரி சிம்பிள்ங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அப்பா நான் வந்துட்டேன், என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்னோடு நீங்கள் இடைப்பட மாட்டீங்களா? நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன், எப்படி இந்த வாழ்க்கையில் நான் முன்ன வருவேன்? இப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் மனசை விட்டு பேசுங்க. எல்லாரும் நண்பர்களை தேடுறாங்க இந்த உலகத்தில் இல்லையா? எதுக்கு தேடுறாங்க? என் நண்பன் தான்ப்பா என் உயிர். அப்போ அந்த நண்பன்கிட்ட போயிட்டு இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்கிறது. அப்புறம் என்ன நடக்குது? அந்த டைமில் நம்மளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அந்த மனிதனை நாளைக்கு நம்மளுக்கு ஆபத்தாக மாறிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதை எல்லாமே மாற்றக்கூடியது எங்கே இருக்குதான்? அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். ஆண்டவர்கிட்ட போகாமல் இந்த ஆவிக்குரிய தாகம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா நாளுமே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நான் எக்காலமும் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய பிரசன்னத்தை தேடுவேன். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 27 சொல்கிறார், அவருடைய பிரசன்னத்தையே நாடுவேன். அதனால பத்தாதப்போ அவருடைய சமூகத்தில் நான் விழுந்துடுறேன்ப்பா. எங்கே இருக்கிறேன்? தேவ ஆலயத்திலே நான் இருந்துடுறேன். ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்க 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 கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தாகத்தை கொடுத்துட்டே இருப்பார். இப்போதான் தண்ணி குடித்தேன், பரவாயில்ல மகளை, இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் தாகம், இன்னும் கொஞ்சம் வைராகியம், இன்னும் கொஞ்சம் ஏக்கம். எங்கன்னா ஆண்டவரை தேடும்போது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஒரு நிறைவுன்றதுக்கு நம்ம போகாமல், முதலாவது எனக்கு தாகம் வரணும். நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஆண்டவரை சண்டே வந்தால் துதிக்கிறீங்க, வீட்டில் இருந்தால் முடியல, வெளியே எங்கன்னா இருந்தால் முடியறதில்ல. ஆண்டவரை விட அதிகமாக சில பேருக்கு நம்ம இடத்த கொடுக்குறோம் இல்லையா?
சில பேர் அது மனைவியாக இருக்கலாம். நான் என்னன்றேன்னா, மனைவிக்கு இடம் தேவை, பிள்ளைகளுக்கு இடம் தேவை. முதலாவது இடம் கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இடம் என்னுடைய கர்த்தருக்கு தான். முதலாவது இடம் என்னை அழைத்த என் தேவனுக்கு தான். முதலாவது இடம் அவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ரெண்டாவதாக வர எல்லா விஷயங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது குடும்பமானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, என்னது வேலையானாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, முதலாவதுக்காக இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறேன். ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது இல்லை, இடம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது எப்போ கொடுத்தா என்ன, எப்போனா கொடுத்துக்கலாம். சோறு தான் முக்கியம். எத்தனை பேருக்கு சோறு தான் முக்கியம்னு தோணுது? சோறு தாங்க முக்கியம், மூச்சு விட முடியலங்க. அதனால லேடிஸ்லாம் ஏஞ்ச உடனே கிச்சன் ஓடிடுறது, பறவையாக பறந்துடுது. பாருங்கள், இப்போ பறக்கலைன்னு சொல்கிறீங்க, எப்படி பறக்கணும் பாருங்கள் கிச்சனுக்கு. பாருங்கள் என்னென்ன செய்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரே டிஷ்ஷஸ் தான். யாரை பிரியப்படுத்த? முதலாவதாக எல்லா சிஸ்டர்ஸ் எங்கே இருக்கணும்? இல்லைங்க, காப்பி தண்ணி இல்லாமல் வாழ்க்கை ஓடுறதில்ல. ஈஸியாக பேசிடுறீங்க நீங்கள், காப்பி தண்ணி வேணும், இந்த காப்பி இல்லாமல் வாழ்க்கை ஓட்ட முடியல. சபையில் பேசுகிறீங்க, வீட்டில் பேசுகிறாங்க, நம்மளால் முடியலன்றீங்க. நான் என்னன்றேன்னா, காலையில் எழுந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணோன்னா, முதலாவதாக நல்ல பல்ல தேய்க்கணும். பல்ல தேய்ச்சி ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அப்பிறகு அந்த நாள் இருக்கிற எல்லா வேலைகளை நீங்கள் என்ன போய் செய்யும்போது கர்த்தர் உங்கள் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. அதை யாருமே பண்ணுறதில்ல, அதை யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா எங்கேருந்து நடக்கும்? நடக்கவே நடக்காது. அது இந்த சபையில் நடக்காது. அது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ வெரி சிம்பிள், யூ நீட் த ஃபவுண்டேஷன். முதலாவதுக்கு ஃபவுண்டேஷன் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இல்லாத வரைக்கும் சபையில் வராது, எங்கேயுமே வராது. இயேசு வருகையில் சில பேர் எடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு வராது. அதனால தான் சொல்கிறேன், அந்த தாகம் எனக்கு இல்லை, ஆவியானோர்னால என்னன்னு தெரியல, ஆவியானருடைய அந்த வாஞ்சை எனக்கு வரமாட்டேங்குது, ஜெபிக்க வரமாட்டேங்குது, துதிக்க வரமாட்டேங்குது, நிறைய நேரங்களில் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியலன்றீங்களா? அனுதினமும் இதை பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு அந்த தாகம் வேணும்னாலே ஆண்டவர்கிட்ட நீங்கள் போகணும். ஆமென். அந்த தாகத்துக்கு அங்கே போனாதான் ஆண்டவர் தண்ணீரை தருவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களிலே வறண்ட நிலம் உண்டு, அது உங்களால் ஆராய்ந்து அறிய முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களோடு அவர் ஒரு அட்வொகேட் தானே, ஒரு துணையாளர் தானே. அவர் என்ன பண்ண போகிறார்? உங்களுக்குள் இணைந்து ஆராய்ந்து பார்ப்பார். என் மகள் எதில் ஜெபிக்க முடியல, என் மகள் எதில் விசுவாசிக்க முடியல, என் மகள் இன்னும் இந்த உலகத்தில் எங்கே வந்து பிடிக்கப்பட்டிருக்கிற, என் மகன் இன்னும் இந்த உலகத்தின் காரியங்களை எங்கே இருக்கிறான், இவனை நான் கொண்டு வரணும்னா நீ ஆண்டவர்கிட்ட போனீன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை அறியாமல் உனக்குள்ள ஒரு மாற்றங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி தரும்போது தான் நீ உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். சந்ததிக்கே நான் ஆசீர்வாதமாக இல்லைனா சந்தானத்துக்கு எங்கே நான் ஆசீர்வாதமாக மாறுறது? ஹல்லேலூயா. அப்போ முதலாவது உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறணும்னா எனக்கு அந்த ஆவிக்குரிய தாகம், எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட், ஐ நீட் தட் ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட் எவ்ரிடே. எல்லா நாளுமே எனக்கு தேவை, எல்லா நாளுமே எனக்கு தாகம் வேணும், எல்லா நாளுமே. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? வாரத்தில் 6 நாள் இருக்குது, 6 நாளில் 3 வேளை சாப்பிட்றோம். 3 வேளை சாப்பிட்றோம், கை தூக்குங்க. சாப்பிட்றது இல்லையா 3 வேளை? சரி, 4 வேளை சாப்பிட்றவங்க தூக்குங்க. 5, 2, தேன்மொழி மட்டும் தான், அது தெரியும். 1. ஹல்லேலூயா. அப்போ ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லை, ஒரே ஒரு முறையாவது. சில பேர் சங்கோஜமாக இருக்குது, 5 முறைலாம் சாப்பிட்டு எப்படிங்க தூக்குறது, நான் ஒண்டி தனியால் ஆகிடுவேன், எனக்கு பார்ட்னர் யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. சாப்பிட்றீங்க தானே, அது தப்பே கிடையாது. உங்களை நீங்கள் பராமரிக்கணும், நல்லது அது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட நம்மளுக்கு ஒரு உணவு உண்டு, அது ஆவியானவரால் மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும். அப்போ அவரை தேடி போனால் தானே கிடைக்கும், அவரை தேடியே போகிறதில்ல. ஆனால் என்ன நடக்கணும்? எல்லாமே பிளெஸ்ஸிங்கு. கை வச்சா பிளெஸ்ஸிங்கு, பார்த்தா பிளெஸ்ஸிங்கு, நடந்தா எதுவுமே நடக்காது, 0. இருக்கிற பிளெஸ்ஸிங்கையும் ஆண்டவர் 0 பண்ணிடுவார். எவ்வளோ ஆண்டவர் சொல்கிறார், நீ சோம்பேறியே, நீ போய் எறும்புக்கிட்ட என்ன பண்ண, புத்தியை கற்றுக்கோப்பா. என்ன பண்ணுது எறும்பு? சின்ன, அது எப்படின்னா, அது யாராவது சும்மா கை தொட்டாலே செத்துரும் அந்த எறும்பு. அந்த எறும்பு என்ன பண்ணுதான், நல்ல வெயில் காலத்தில் நல்லா உழைக்குதான் பாருங்க.
ஆண்டு எறும்புக்கு சாட்சி கொடுக்குறாருங்க. சொல்லுங்க, ஆண்டு எறும்புக்கே பேச மாட்டேன்னு அதிக பாய் திறக்கணும். ஆண்டவர் எறும்புக்கே சாட்சி தராரு, எனக்கு தராம போவாரா? ஹல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கும் சாட்சி தருவார். எறும்பு பார்த்து சொல்றார், நல்ல வெயில் காலத்தில் இந்த எறும்பு பாருப்பா, சின்ன ஒரு நான் படைத்ததுலேயே ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது. அது என்ன பண்ணுது, நல்லா உழைக்குது. அதுக்கு தேவையான முதலாவது வீடை கட்டுது. நம்ம வீடை கட்ட மாட்டோம் முதல்ல. ஒரு 2 ரூம் 4 ரூம் அளவுக்கு பாத்திரம் வாங்கிக்கிறது. எங்கே வைக்கிறது? இல்லை, எங்கெங்க வைப்பீங்க? இருக்கிறதே ஒரு ரூமு. நீங்கள் 4 ரூம் அளவு பாத்திரம் வாங்கினீங்கன்னா எங்கே இருக்கிறது? ஒரு பீரோ, 10 பீரோக்கு ஆகிற மாதிரி புடவை வாங்குறது. எங்கே வைக்குவீங்க? அது ஒரு மூட்டை கட்டி போட்டால் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணா முதலாவது எறும்பு வீடை, ஃபேன் ஆன் பண்ணுங்க. அப்போது முதலாவது எறும்பு என்ன பண்ணுது சொல்லுங்க? முதலாவதாக எறும்பு வீடை கட்டுது. சம்மர் டைமில் நல்ல உணவை என்ன பண்ணுதான், சேர்த்து வைக்குதான், ரொம்ப ஆர்கனைஸ்டாக வைக்குதான். சம்மரில் ஒரு 6 மந்த்ஸா சம்மர் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது? சம்மர் டேஸு 3 days, 3 months. அது என்ன பண்ணுது? 3 monthsல அதுக்கு தேவையான விஷயங்களை, தேவையான உணவுகளை ரொம்ப ஆர்கனைஸாக வைக்குது. அந்த வருஷம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுதான், சேர்த்து வைக்குது. அதே மாதிரி இந்த மழை காலத்தில், பனி காலத்தில் என்ன பண்ணுதான், நல்லா ராஜா மாதிரி படுத்துக்கின்னு ரெஸ்ட் எடுத்துக்கின்னு, அது கொடுக்கப்பட்ட உணவையும் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. தேவையான நாம் சாப்பிட்றோம் இல்லை, கறி பிரியாணி பண்ணிட்டா எத்தனை பேர் 4 plate உள்ளே இருக்கிறீங்க? இல்லை, வெக்கப்படாமல் சொல்லலாம் நீங்கள். ஏங்க இல்லைங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டோம், தனியால் ஆகிடுவேன்ட்டு. பிரியாணி செஞ்சாலும் 4 plate உள்ள சரக்குன்னு போயினே இருக்கும். தப்பே கிடையாது, சாப்பிடுங்க, நான் அது வேண்டான்னு சொல்ல. அப்போ என்ன பண்ணலாம் எறும்பு? தேவையானதை சாப்பிட்டு உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்குதான். அந்த உணவு அது சேர்த்து வச்ச எவ்வளோ நாளுக்கு பிளான் பண்ணுதோ அந்த நாள் முடிகிற வரைக்கும் அந்த உணவு இருக்குதான். ஆமென். அப்போ ஆண்டவர் எறும்பு பார்த்தே சாட்சி சொல்கிறார். நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரா? நம்மளை பார்த்து நிச்சயமாக சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு தாகமே இல்லை, ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, இப்படி பண்ண முடியல, அப்படி முதலாவதாக ஆண்டவர்கிட்ட போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போகாத எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும், என் வேலையை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பங்கள், எதுவுமே நடக்காது ஆண்டவர்கிட்ட போகாம. ஹல்லேலூயா. எல்லா நாளுமே என்னிடத்துல ஒரு 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 விஷயம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு புதுமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன அந்த புதுமைனா, எல்லா நாளுமே அவர்கிட்ட போகும்போது தான் தாகம். எல்லா நாளுமே என் வறண்ட நிலங்களிலே அந்த இடங்களில் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல, என்னால் விசுவாசிக்கவே முடியல. அற்புதங்களை நான் இந்த நாட்களில், அந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் அற்புதங்களை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறதே இல்லை. ஏன் பார்க்குறதே இல்லைன்னா, ஆண்டவரை தேடுறது கம்மி. நான் என்ன பண்ணுறேன்? பார்த்து நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். பார்க்காத விஷயங்களுக்கு எனக்கு விசுவாசம்ல என்னன்னு தெரியாது. அப்படி தான் இருக்கிறாங்க இப்போது. நான் மட்டும் அந்த நாட்கள் அப்படி கட்டப்படலைன்னா நானும் உங்களை விட வர்ஸ்டாக இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்க்காத விஷயங்களை, எதிர்பார்க்காத காரியங்களை நம்பி ஜெபித்து வாழ்கிற வாழ்க்கை தான் நான் உங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கேன். நான் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் பண்ணாத எதுவுமே உங்ககிட்ட பேச வரல. ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த நாட்கள் நான் பார்க்குறது கிடையாது. ஏன் பார்க்குறது கிடையாதுன்னா, ஆண்டவருக்கும் எனக்கும், எனக்கு தேவையானப்போ நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், தேவையில்லாதப்போ அதிகமாக அவரோடு. அப்போ உங்களை அறியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள வறண்ட நிலங்கள் உண்டு. யூ டோன்ட் ஹவ் அ ஃபிசிக்கல் ஃபார்முக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஃபிசிக்கலை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க நீங்கள். புது புது ஆடையாக போடுறது, அழகான க்ரீமை போடுறது, கொஞ்சம் லிப்ஸ்டிக்கே வாங்கி கொடுக்குறது இல்லை, அதை கொஞ்சம் தடவுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, கட்டிங்ஸ் பண்ணுறது, ட்ரெஸ் ப்ளவுஸ் இந்த டிசைன் தான் வேணும், கை இப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும், இப்படி தூக்கும் போதெல்லாம் ஒரு டிசைன் வரணும், பிரதர்ஸ்க்கு இந்த மாதிரி பெல்ட் தான் நான் போடுவேன், அப்படியே பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிள்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் இப்படி போடணும், நான் இப்படி தான் போடுவேன். ஏன்னா ஃபிசிக்கல் ஃபார்மை அழகாக பார்த்துக்கிறீங்க நீங்கள். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மை, அந்த பர்சனாலிட்டியை, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. சபைக்கு வந்தால் ஏதோ ஒரு சம்மந்தம் உண்டு, எல்லாம் பாடுறாங்க, நானும் பாடிடுறேன், அவ்வளோதானே ஒழிச்சு அந்த ஆவிக்குரிய மனிதனை பராமரிக்கிறதும் இல்லை. அதுக்கு என்ன தேவைன்றதும் உங்களுக்கு தெரியறதில்ல. என்ன பண்ண, நல்லா என் உடம்புக்கு என்ன தேவை, சாப்பிடு, தூங்கு, ஏஞ்சிக்கோ,
இப்படி இருக்கும்போது கர்த்தர் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டார். நீ ஒரு ஆவிக்குரிய சந்ததியாய் உன்னால மாற முடியாது. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ வறண்ட நிலங்களிலே ஆவியானவருடைய தண்ணீர் உன்மேல் பாயாவிட்டால், தாகமா இல்லாத மனுஷன் மேல் ஆண்டவர் தண்ணியை தரமாட்டார். உன் சந்ததியின் மேல் அவருடைய கிருபை இருக்காது. உன்னுடைய சந்தானம் அழிந்து போகும். ஹல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே ஈஸ்வரனே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரனை தெரிந்து கொண்டால் போதுமா? நான் அவரை தெரிந்து கொள்ளணுமே, நான் அவரை அறியணுமே. வேதம் சொல்லுகிறது, அறியாமையினாலே ஜனங்கள் என்ன பண்ணார்களாம்? அழிந்து போனார்கள். நம்ம வாசிக்கலாமா? அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ನನ್ನ ಜನರು ಜ್ಞಾನಹೀನರಾಗಿ ಹಾಳಾಗಿದ್ದಾರೆ. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு. போதும். முதலாவதாக என்ன வாசிங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள், முதலாவதாக தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எதை வெறுக்கிறாங்க? அறிவை வெறுக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது, என் அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் அறிவை நீ வெறுத்தாய். ஹல்லேலூயா. என் அறிவை நீ வெறுத்து போனாய். அப்ப உனக்குள்ளே இந்த ஆவிக்குரிய ஆண்டவர் சொல்றார், யெஷூரனே நீ பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு, நான் என் தெரிந்து கொண்ட தேவனிடத்திலே நான் என் தேவனை தெரிய வேண்டாமா? நான் என் தேவனை அறிய வேண்டாமா? அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவர் என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நான் அறிய வேண்டாமா? அவரை அறியாமல் நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பது வீண். நான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது ஒன்றுக்குமே தகுதி இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என்னை அறிந்த தேவனுக்கு நான் அறிவது அவசியம். ஹல்லேலூயா. நான் பேருக்கு கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது. நான் என் விசுவாசத்தில் தேறினவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. என் வார்த்தையில தேறினவனாய் இருக்கணும். என் பேச்சில, என் நடத்தையில, என் மூச்சில, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதே கர்த்தரை அறிந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. தேவன் என்னை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், யெஷூரனே நீ பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதை அறியாமல் நீங்க என்ன பண்றீங்க? சபையில இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை அறிய வேண்டாமா? நீங்க பெற்ற பிள்ளைகள், என் தகப்பன் இப்படிதான், என் தாய் இப்படிதான் முதலாவது படிக்கிறாங்க, பிறகுதான் உங்களுக்கு ஸ்கூலு, பிறகுதான் நண்பர்கள், பிறகுதான் டீச்சர்ஸ், பிறகுதான் எல்லாருமே. பெற்ற பிள்ளைகளே உங்களை பார்த்து படிக்கிறார்களே, நீங்க ஆண்டவரை பார்த்து படிக்க வேண்டாமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா உலகத்தில் தேறினவனா இருக்கிறதுனால கர்த்தருடைய அறிவை நான் வெறுக்கிறேன். I reject the knowledge of Christ. கர்த்தருடைய அறிவை நான் வெறுத்து இந்த உலகத்திலே நான் என்னென்ன கற்றுக்கொண்டேனோ, எப்படியெல்லாம் நான் வாழுகிறேனோ இதன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவின் மகள் என்று மாத்திரம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இது எதுவுமே உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போவாது. இது எதுவுமே உங்களை பரிசுத்தமா மாற்ற முடியாது. இது எதுவுமே உங்களை தரிசனமாய் கர்த்தர் மாற்ற முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே நீ தான் என்னை தேடி வரணும். கர்த்தர் வந்து ஜனங்களை தெரிந்து கொண்டதால இயேசுவை அனுப்புறார் உலகத்துல அனுப்பின இயேசுவை அநேக ஜனங்கள் தேடி போறாங்க. ஆமா தானே? மலை பிரசங்கத்துல எத்தனை பேர் தேடி போறாங்க? தேடி போனவர்களுக்கெல்லாம் பிசிக்கல்ல உணவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உணவு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் உனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வச்சார். ஆமேன். எல்லாமே சரிதான். ஆனா நீ ஆண்டவரை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு சீஷர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய நண்பன், மெஸ்ஸியா, இம்மானுவேல், எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை அப்படியெல்லாம் பார்க்கிறாங்க. எல்லாராலையும் அப்படி பார்க்க முடியல.
எல்லாராலையும் அப்படி தெரிஞ்சு கொள்ள முடியல. உங்களுக்கு புரியுதா? அப்போ கர்த்தரை உங்களை அறிந்திருக்கிறார், நீங்கள் கர்த்தரை அறியணும். ஆமென். இந்த அறிவு உங்களுடைய குடும்பத்தில் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அது இல்லவே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசுகிறேன் இன்னைக்கு. ஏன்னா ஆவியானவர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நான் சபைக்கு வர்றதுனால நீ ஒரு கிறிஸ்தவனா மாறிட மாட்ட, சபைக்கு வர்றதுனால நீ நித்தியத்துக்கு எடுக்கப்பட மாட்ட. தேவனை நீ தனிமையில் அறிய வேண்டும். ஆமென். You need to know your God. You need to know your master. You need to know your God. Who is your God? What he can do for you? என்ன பண்ண முடியும்? உன்னுடைய பிசிக்கல் திங்ஸை பார்த்து ஆண்டவர் வர்றதில்லை. உன்கிட்ட இருக்கிற பொருள்கள் மேல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பமே உன் இதயம்தான். ஆமென். அவருடைய இடமே உன் இதயம்தான். அப்புறமா தான் உன் வீடு. முதலாவது உன் இதயத்தில் இடம் இல்லைன்னா உன் வீட்டுக்கு ஆண்டவர் வரமாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயமாக யார் இருக்கிறீங்க? நீங்க தான். சொல்லுங்க, நான் தான் அந்த ஆலயம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இல்லைன்னா, அந்த ஆலயத்திலே என் தேவன் யார், நான் யார், எதற்காக இந்த ரட்சிப்பு கொடுத்தார், நான் எப்படியெல்லாம் தேவனை தேட வேண்டும் என்ற தாகம் உனக்குள்ள இல்லைன்னா, ஆண்டவர் உன் வீடை தேடி, உன்னை தேடி, உன் பிள்ளைகளை தேடி, ஹல்லேலூயா, வெரி சிம்பிள். ஆமென். அப்ப தேவன் உன்னை அறிந்திருக்கிறபடியினாலே அவரே அந்த தாகத்தை தருவார். ஆமென். ஆவிக்குரிய மனிதனுக்குள் இருக்கிற வறண்ட நிலங்களை ஆராய்ந்து பார்ப்பார். எந்த இடங்களிலே என் மகன் சோர்ந்திருக்கிறான், எந்த இடங்களிலே எனக்கு ஆவியை நான் கொடுக்கணும், எந்த இடத்துல எசேக்கியேல் பேசுறார், உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வருது. என்ன வருது? முதலாவதாக செதை கூடுது, நரம்புகள் கூடுது, ரத்தம் வருது. அந்த எலும்புகள் சவுண்ட் பண்ணி என்ன பண்ணுதான், ஒண்ணுக்கு சேருது. ஏன்னா இது எல்லாமே இட்ஸ் a process. It cannot happen at one time. ஆண்டவர் நினைச்சிருந்தா எசேக்கியேல் பேசும்போது ஒரு சேனையை இப்படி தூக்கி இப்படி நிக்க வச்சிருக்கலாமே. ஆண்டவர் பண்ணல. என்ன பண்றார்? முதலாவதாக நரம்பு வருது, எலும்புகள் ஃபார்ம்ல வருது. பிறகு அந்த எலும்புகள் எல்லாம் எங்கெங்க போகணுமோ, காதுக்கு போக வேண்டிய எலும்பு அங்கே போகுது, உடம்புக்கு, கைக்கு, எல்லா எலும்புகள் சேர்க்கப்பட்டு ரத்தம் ஓட ஆரம்பிக்குது. ரத்தம் ஓடுன அந்த சரீரத்திலே செதைகள் மூடுது. செதைகள் மூடி அந்த மனிதனை பார்க்கும்போது அவன் ஒரு சேனையாக நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், ஆவிக்குரிய வனாந்திரத்துக்கும், ஆவிக்குரிய வறண்ட நிலத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாராம்? அவரே அந்த தண்ணீரை பாய்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய நிலைமை எனக்குள்ள இல்லாதபடி, ஆண்டவரை தேடாதபடி என் இதயத்தை பிசாசு அடைக்கிறான், என் கண்களை அடைக்கிறான், செவிகளை அடைக்கிறான். அவன் சொல்றான், நீ ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டது போதும். whatever you know about God is enough. ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியுமா, ஒரு ஜெபிக்க தெரியுமா, அது போதும். பைபிள் வசனம் ஒரு நாள் தெரியுமா, போதும். இப்படி நம்மள என்ன பண்றோம் நாமளே. ஆனா நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, எல்லா நாளுமே ஜெபம் தேவை, எல்லா நாளுமே வசனங்கள் தேவை, எல்லா நாளுமே அந்த தாகம் எனக்கு வேணும்னா அவர்கிட்ட போகணும். ஆமென். ஏன் என்னால் இப்படி இருக்க முடியல, ஏன் என்னால் அப்படி பண்ண முடியலன்னா, ஏன்னா நீ ஆண்டவரை தேடி போல. அந்த தாகம் வேணும்னே ஆண்டவர் வேணுமே. தண்ணி வேணும்னா எனக்கு எப்படி நான் தண்ணி குடிக்கிறது சமாதானம் பண்ணிக்கிறேனோ, ஆண்டவர்கிட்ட போனாதான் அந்த தாகமே. அல்லேலூயா. அந்த தாகம் எனக்குள்ள வரணும்னாலே அவருடைய சமூகம் தான். அந்த சமூகத்தில் இல்லாத எந்த மனுஷனுக்குமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? தாகம் இருக்காது, வறண்ட நிலை எதுன்னு தெரியாது, என் வாழ்க்கையில் நான் எங்கே போய் நிற்கிறேனே தெரியாது. வாழணும், அதுக்காக வாழ்கிறேன், சபைக்கு போகணும், அதுக்காக போகிறேன். அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன ஆகிடும்? சபையை விட்டும் போயிடுவீங்க, வாழ்க்கையை இழந்து போயிடுவீங்க, பிள்ளைகள் அழிந்து போகுது நம்முடைய கண்கள்லே பார்த்துருவோம். எல்லாமே பார்த்துட்டு நானும் பரலோகத்துக்கு போவேன், நானும் எங்கே போயிடுவேன்? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ பீயிங் அ கிறிஸ்டியன்? கர்த்தரை அறிந்த நீ என்ன பதில் எனக்கு இருக்குதுன்னா, என் பதிலே ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. உயிர் வாழ்கிற ஒரு நாளும் இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆமென். ஒரு நிமிஷமும் எனக்கு இன்னைக்கு உயிர் இருக்குதுன்னா, நான் லாஸ்ட் டைம் பிரதர் ஸ்டீஃபன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பாஸ்ட்னா இருந்திருந்தா ஏதாவது ஒரு அசைவு பண்ணியிருப்பார், எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மளையும் நினைத்து இந்த வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்துருக்கிறாரே. அப்போ இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு வாழ வேண்டாமா? அவரை இன்னும் அறிய வேண்டாமா? ஃபாதர் பாடுறாருல, இன்னும் உம்மை அறியணுமே,
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, நான் இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். எல்லாரும் பாடுங்க, இந்த பிரசன்ன ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. அருமையா பாடுறார் ஃபாதர். என்ன பாடுறார்? இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே. ஆமென். அவ்வளோ வயசாயிடுச்சு அவருக்கு, அவ்வளோ சிடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய தனிமையின் ஜெபத்தில் அவர் சொல்லிடுறாராம், இன்னும் ஆண்டவரை நான் அறியணும். இதுதான் அவருடைய ஜெபம், இன்னும் அறியணும். பிகாஸ் த காட் ஹூ ஹஸ் நோன் யூ, யூ வில் ஹேவ் டு நோ ஹிம் ஆஸ் வெல் அக்கார்டிங் டு ஹிஸ் லெவல். அவருடைய பார்வைக்கு நான் அவரை அறிய வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அதை அறியணும்னா பிரசன்னம், அவர் அறியணும்னா அவரை தேடி போங்க. அதை தேடி போகாத வரைக்கும் எந்த லீடர்ஷிப்பில் சபையில் வளர முடியாது, எந்த விசுவாசம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ என் பிள்ளைகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், நல்லா படிக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும்னா எப்படி செய்வாங்க? முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண புரிஞ்ச எல்லாருக்குமே ஆவியானுடைய அபிஷேகம் கம்மியாக இருக்குது, அபிஷேகமே இல்லை, ஆண்டவர் பற்றி ஆசையே இல்லைன்னா ஆண்டர்கிட்ட போங்க, அமருங்க, கொண்டார அழுவுங்க, வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் தான் நம்மளுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு சிநேகிதன். ஆமென். அவர்கிட்ட நீங்கள் சொல்ல 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 மனசின் பாரங்களை எல்லாம் எடுத்து லேசாக மாற்றி என்ன ஒரு தைரியம் வந்துடும் தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறதுனால. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்ன தாங்கும். எப்போ சொல்ல முடியும்னா அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது. ஆமென். அவர் கொடுக்கிற இந்த லேசான பாரங்களை எல்லாம் எடுத்துட்டு லேசாக என்ன மாத்துறாரு தெரியுமா? இந்த லேசான விஷயம் என் வாழ்க்கையில் வரும்போது என் மெய்ப்பனை தேடி ஓடுவேன். எப்படி அந்த இளைய குமாரன் தகப்பனை தேடி ஓடி வரார். ஆமென். அப்போ சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்போ எனக்குள்ள அந்த தாழ்ச்சி வராத மாதிரி நான் யாரை தேடி போவேன்? என் மெய்ப்பர். ஹல்லேலூயா. ஆடுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, மெய்ப்பனுடைய கால்கள் நல்லா அறியும். ஆமென். ஏன்னா அந்த கால்களையே பார்க்குற, இது என் மெய்ப்பன் காலுப்பா, இது என் மெய்ப்பன் கால் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனை அறியாமல் போனீங்கன்னாக்கா யூ வில் ஸ்கிப், பிசாசுக்கு வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சோதனைகளுக்கு உங்களால் தாங்க முடியாது. யூ வில் ஃபால். அதான் அன்று சொல்றார், நீ விழாமல் உன்னை காத்து கொள்ளும்படி நீ என்ன பண்ணுப்பா? என்னை தேடி வா. ஹல்லேலூயா. என்னை தேடி வா. உனக்கு தாகம் வேணுமா நான் தரேன், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்தால் தான் கிடைக்கும். ஆமென். அப்போ அவர்கிட்ட போகாம இந்த தாகம் தணியாது, இந்த வறண்ட நிலங்களை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த தாகம், ஆவிக்குரிய தாகம் உங்களுக்குள்ள வரவே வராது. There is no way that you can be thirsty for God. நீ வேணா எல்லாரும் முன்னாடி சொல்லலாம், நான் தாகமாக இருக்கிறேன், ஊழியத்தின் மேலே அவுட்டர் அப்பியரன்ஸில் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கூர்ந்து பார்த்துட்டு இருப்பார். அது எதுவுமே அடையாளமே இல்லையே வாழ்க்கையில். அதான் சொல்கிறார், நாக்குக்கு என்ன இல்லையா, எலும்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அது எப்படி வேணாலும் என்ன பண்ணோம், அது திரும்ப எப்படி வேணா பேசும். ஆனால் ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உனக்குள்ள நிறைய வறண்ட நிலங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த வருஷம் கடைசியில் எல்லாமே ஆண்டவர் தொடுவார் நிறைய பேருக்கு. அதனால் ஆண்டவர் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு பேசுகிறார். ஆமென். தாகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. எந்த பிரச்சனை ஆனாலும், பிரச்சனையே இல்லைனாலும், சந்தோஷமாக இருந்தீங்கனாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஆண்டவர் பேசுகிறதே உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு மெசேஜ் புரியுறதில்ல சண்டேஸில். ஏன் நிறைய பேருக்கு புரியுறதில்லைனாக்கா, ஏன் நிறைய பேருக்கு மெசேஜ் புரியுறதில்லைனாக்கா,
ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் என்ன இல்லை, உறவே இல்லை. ஏதோ பேசுகிறாங்கப்பா, சில பேர் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அடிச்சுட்டு போனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாமே நான் பார்க்காம இருக்கலாம், பட் கர்த்தர் இதை கூர்ந்து பார்த்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த வார்த்தையை தான் நம்ம அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். எடுத்துக்கங்க, அப்போஸ்தலர் 2:17-18 நம்ம வாசிக்கலாமா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. 17-18 வாசிங்க. ಆದರೆ ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು, ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳಾಗುವವು, ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ದಾಸ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು, ಅವರು ಪ್ರವಾದಿಸುವರು. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினே இருக்கிறார். ஆமென். இது நிறைவேறணும்னா நீங்களும் இந்த எழுப்புதல பங்காளியாக இருக்கணும்னா, எனக்கு தாகமே இல்லை, ஆண்டவர்னா என்ன, ஜெபிக்கவே முடியல, நல்ல ஒரு நாள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்க, இப்போ இருக்க முடியலன்னா ஆண்டவரை தேடி போங்க. ஆமென். அவரை தேடி போனாதான் ஆவிக்குரிய வறட்சி மாறும், ஃபிசிக்கல் லைஃப்லேயும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஒன்றுமே இல்லைனாலும் மகிழ்ச்சி அவங்களால் இருக்க முடியும். ஆமென். ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்ற மனிதன் யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது. அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? வாசிங்க. சங்கீதம் 42 1-2 வாசிங்க. ದೇವರೇ, ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯು ನೀರಿನ ತೊರೆಗಳನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಮನವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತದೆ. ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರಿಗಾಗಿ, ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರಿಗಾಗಿ ಹಾರೈಸುತ್ತದೆ. ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇರುವೆನೋ. தமிழ்ல வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். மான்களை ரெஃபர் பண்றார், டியர்ஸ் ரெஃபர் பண்ணி சொல்றார். மான்கள் எப்படி தண்ணீருக்காக ஏங்கினே இருக்குதோ, அப்படி என் ஆத்துமா உங்களுக்காக என்ன பண்ணுது ஆண்டவரே, ஏங்குதப்பா, என் ஆத்துமா உங்களுக்காக ஏங்கி நிற்குது ஆண்டவரே அப்படின்னு அவர் வந்து சொல்றார். இப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்ம்காக அல்ல, ஆவிக்குரிய அந்த ஒரு தாகத்தை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். அவர் சொல்றார், எப்போது நான் வந்தும் சமூகத்தை நான் சேருவேன். அல்லேலூயா. அந்த ஒரு தாகம் உங்களுக்கு இல்லைனாக்கா ஆண்டவருக்காக எதுவுமே பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் படிப்பில் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. உங்கள் தனிமைப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இது இல்லைனாக்கா நிறைய விஷயங்களில் பிசாசால் வஞ்சிக்கப்படுவீங்க, பிசாசால் ஏமாந்து போவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் எப்போ நான் வந்து உங்கள் சமூகத்தை சேருவேன். ஏன் அப்படி சொல்கிறான்னா, உங்கள் சமூகத்தில் நான் இல்லைனா ஏமாந்து போயிடுவேனே ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இல்லைனா பிசாசை என்ன பண்ணிடுவான், வஞ்சித்திரவான் ஆண்டவரே. நான் என் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், இது எனக்கு போதாது, எல்லா நாளும் அறியணும். ஹல்லேலூயா. என் தேவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என் தேவன் எனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தம் பேசியிருக்கிறார், அது போதாது, எல்லா நாளுமே நான் என் தேவனை அறியணும். ஏன்னா படைத்த தேவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் தேவனை யாருன்னு தெரியறது ரொம்ப கம்மி, வெரி வெரி லிட்டில். ஹல்லேலூயா. அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கணும்னா அதிகமாக என்ன பண்ணணும், அவரை தேட ஆரம்பிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே. ஹல்லேலூயா. இதுதான் தாகம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இருவரும் சஞ்சரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதாவும் அவரும் சஞ்சரித்தார்.
ஏனோக்கு உலகத்தில் இருக்கும்போது ஏனோக்கும் தேவனும் சஞ்சரித்தார். நோவா உலகத்தில் இருக்கும்போது நோவாவும் தேவனும் சஞ்சரித்தார். எலியா, எலிஷா, சாமுவேல், ஏசா இப்படி போயிட்டா எல்லாருமே தேவனோடு சஞ்சரிக்கிறார். they are not alone. ஆமென். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில you cannot receive a spiritual blessing with your knowledge. ஆமென். உங்களுடைய தேவனை அறிந்திருக்கிற இந்த அறிவினால தேவனுடைய ஆவிக்குரிய அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். not with your knowledge, very little, ரொம்ப கம்மி. அது தேவனை அனுதினம் அறியணும். எவ்ரிடே நேத்து அறிஞ்சேன், அது நேத்து. ஆனா இன்னைக்கு தேவனை அறியுங்க. எவ்ரிடே யூ நீட் திஸ். இது இல்லாம இதை பண்ணாம யாராலையும் சொல்ல முடியாது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரவாயில்லப்பா அப்படி. நீங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் எறும்புக்கே சாட்சி கொடுக்குறார். அந்த மாதிரி நீங்க உண்மையா ஆவிக்குரிய மனிதனை கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். நீங்கள் கொடுக்குற சாட்சி இந்த உலகத்திற்கு சேரும், ஆண்டவர் கொடுக்குற சாட்சி பரலோகத்துக்கு சேரும். எந்த சாட்சி வேணும் உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் செய்கிறவங்களா நீங்கள் காணப்படாத வரைக்கும் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது? பவுல் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? எடுத்துக்கங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 3 முடிக்க போகிறோம், ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். 2 பேர் இன்னைக்கு, தாவீது, பவுல் பற்றி வாசிக்கலாம். வாசிங்க. 3:7-10 வாசிங்க. ಆದರೆ ನನಗೆ ಲಾಭವಾಗಿದ್ದಂಥವುಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ನಷ್ಟವೆಂದೆಣಿಸಿದ್ದೇನೆ. ಇಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ನನ್ನ ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವನ್ನರಿಯುವುದೇ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದೆಂದು ತಿಳಿದು ನಾನು ಎಲ್ಲವನ್ನೂ ನಷ್ಟವೆಂದೆಣಿಸುತ್ತೇನೆ. ಆತನ ನಿಮಿತ್ತ ನಾನು ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಕಸವೆಂದೆಣಿಸುತ್ತೇನೆ. ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡು ನೇಮನಿಷ್ಠೆಗಳ ಫಲವಾಗಿರುವ ಸ್ವನೀತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸದೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವುದರಿಂದ ದೊರಕುವಂಥ, ಅಂದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಣ ನಂಬಿಕೆಯ ಆಧಾರದಿಂದ ದೇವರು ಕೊಡುವಂಥ ನೀತಿಯನ್ನೇ ಹೊಂದಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದೇ. ಆತನನ್ನು, ಆತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿರುವ ಶಕ್ತಿಯನ್ನು, ಆತನ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಪಾಲುಗಾರನಾಗಿರುವ ಪದವಿಯನ್ನು ತಿಳುಕೊಂಡು ಆತನ ಮರಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸ್ವರೂಪನಾಗಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ಕುತೂಹಲವಾಗಿದೆ. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவைகள் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் எண்ணினதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா நஷ்டம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா? அவருடைய சரீரத்தை நம்பியோ அவருடைய ஞானத்தை நம்பியோ அவர் வாழ்ந்திருக்கலாம். இஸ் a well educated man. அப்புறமா அதே மாதிரி கவர்மெண்ட்ல இஸ் a very powerful man. எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவுக்காக அவருக்கு லாபம் என்று எண்ணினதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு லாபம் என்ன லாபம்? ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஒஃபிஷியல் லீடர். அவர் இஸ் a very powerful man. அவர் சொன்னா கவர்மெண்ட்டே கேட்கும். எல்லாமே இருந்தாலும் அவர் என்ன பண்றார்? கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி வாசிங்க. அடுத்தது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அறிவுக்காக எல்லாமே என்ன பண்ணிட்டாராம்? அவரு
நஷ்டம் என்று எண்ணார். இன்னைக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாமே நஷ்டம் என்று என்றார். அவருடைய நாலேஜை நஷ்டம் என்று என்றார். அவருடைய பவர், அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறார், அதை எல்லாமே நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார். ஏன்னா தேவனை நான் இன்னும் அறியணும், கிறிஸ்துவை நான் அறியணும், அந்த நீதியை அறியணும், அந்த அறிவு, நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அதற்காக எல்லாமே நஷ்டம் என்றார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மி தான், ஆனால் மற்ற எல்லாமே அறியும். அந்த படத்தில் என்ன ஃபைட் பண்ணாங்க, இந்த காமெடியில் என்ன வந்துச்சு, இந்த நியூஸில், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஆனால் தேவையானது ஒன்று, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மளுக்கு இல்லை என்றால் வேற எல்லாமே அவர் சொல்றார் பாருங்க. வாசிங்க, இன்னொரு முறை பிரதர் வாசிங்க. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க எல்லாரும், சபை கவனிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். கிறிஸ்துவை நீங்க அறிஞ்சீங்கன்னா என்ன ஆதாயம் உங்களுக்கு? கிறிஸ்துவை நீங்க ஆதாயம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது, நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுயநீதி. நிறைய பேருக்கு சுயநீதி இருக்குதுல்ல, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆண்டவரை துதிக்கிறேன், நான் பல நாட்களா விசுவாசி, நான் என்னது ரொம்ப நாட்களா விசுவாசி. இவங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டாங்க சிஸ்டர், தெரியல உங்களுக்கு. நாங்களாம் பரம்பரையா கிறிஸ்தவங்க. சுயநீதி. நீ கிறிஸ்துவை எவ்வளவு வருஷம் தெரியுறேன்ட்டு இல்ல, எவ்வளவு கிறிஸ்துவை அறிஞ்சுன்னு இருக்கிற, அதுன்னு அவசியம். knowing Christ is more important than being a believer for 35 years. that is not helping you. அது உங்களை ஹெல்ப் பண்ணாது. புரியுதுங்களா? வாசிங்க பிரதர். உடையவனாயிராமல் வாசிங்க. சுயநீதியை உடையவனாய் நான் இருக்க கூடாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதி என்றது கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தினால எனக்கு வருது. அப்புறமா என்ன வருதா? கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தின் மூலமாக தேவனால் வருகிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் சபைக்கு எவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறேன்றது அல்ல, தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேணும். அதனால நான் எல்லாமே நஷ்டம் நினைக்கிறேன்ப்பா. ரெண்டாவதாக, நான் தேவனை என்ன பண்றேன்? நான் எல்லாவற்றையும் பார்க்கிலும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மூலமாக நான் என்ன பண்றேன்? இந்த சுயநீதி என்னது? வாசிங்க. அது சுயநீதியை உடையவனாயிராமல். எதற்காக இந்த சுயநீதி மேல வாசிங்க? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுயநீதி. போதும் பிரதர். நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி என்ன? அந்த நியாயப்பிரமாணம், நான் அப்ப ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இவ்வளோ வரங்கள் இருக்குது. எவ்வளோ வரம் தெரியுமா? 10 வரம் இருக்குது என்கிட்ட. இந்த சுயநீதி உங்களை ಕಾಪಾತಾದು. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ಬೈಬಲ್ ಓದ್ತೀನಿ ಗೊತ್ತಾ, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ இந்த சுயநீதி, திஸ் இஸ் யுவர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இது உங்களை ஆண்டவர்கிட்ட போகாது. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் சபையில் அப்படி இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ரெடி ஆகுங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கெட் ரெனியூட், டு கெட் ரிஃப்ரெஷ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அப்போ சுயநீதியினாலே வருகிற எதுவுக்குமே அது நியாயப்பிரமாணத்தின்படி தான். ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு கர்த்தருடைய சமூகத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி நான் சுயநீதியா இருந்தேனா, நியாயப்பிரமாணத்தின்படி நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்றால் அது என்னை நித்தியத்துக்கு எடுத்துக்கொண்டு போகாது. பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாமே லாபமானதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாம் என்னுடைய லாபம் நஷ்டம். தேவனை அறிகிறது மட்டுமே என்னுடைய லாபம். என் சுயநீதி நஷ்டம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண நஷ்டம். விசுவாசத்தினாலே நான் தேவனை தேடுகிறபடியினாலே அந்த விசுவாசத்தான அளவை பார்த்து தேவன் என்னோடு இடைப்படுகிறதே தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. தட் இஸ் காட்ஸ் ரைச்சியஸ்ನೆಸ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಕರ್ತರ ನೀತಿ, ನನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುವ ನೀತಿ,
ಪರಲೋಕಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಲು ಆಸಕ್ತನಾಗಿರುವ, ನನ್ನ ರೂಢ ಪ್ರಮಾಣನಾಗಿರುವ ನನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನಿಂದ ಮಾತ್ರ ಇದು ಸಾಧ್ಯ. ஹalleluya. அப்ப சுயநீதியின் மூலமாக நான் விசுவாசியா மாற முடியாது. எல்லாமே உங்களுடைய அறிவு நஷ்டம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்ன, நான் தேவனை அறிந்திருக்கிறதெல்லாம் நஷ்டம் ஆண்டவரே. எல்லா நாளுமே நான் தேவனை அறிய வேண்டும். எல்லா நாளுமே நோ the God who has called you. நோ where you are, நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ற அறிவு உனக்கு இல்லாதபடி பிசாசு உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Hallelujah. So know the God who has called you. Know the God who has given you the salvation. Hallelujah. அப்ப தேவனை அறிகிற அறிவு எனக்கு தேவை. பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்தால் எனக்கு எதுவுமே, சுயநீதியின்படி நான் வாழ்ந்தால் எதுவுமே கர்த்தருக்கு எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் என் விசுவாசத்தின்படி நான் தேவனை துதிக்கும் போது, என் விசுவாசத்தின்படி தேவனை தேடும் போது, என் விசுவாசத்தின்படி கீழ்ப்படியும் போது, விசுவாசித்து பண்ணுகிற எல்லா விசுவாசத்திற்கு பதிலாக கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்துகிற நீதி, அது பரிசுத்த நீதி. ஹalleluya. இதுதான் தேவன் சொல்லுகிறார். எடுத்துக்க கடைசி, நான் எல்லாமே பேசிட்டேன். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பிரதர், தமிழ்ல குவிக்கா வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதியின் மேல என்ன இருக்கணும் உங்களுக்கு? பசிதாகம் உள்ளவர்கள். அப்ப இந்த நீதி எங்க வருதுன்னு கத்துக்கினீங்களா? இப்போ நீதி நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனால வராது. கிறிஸ்து, யூ நோன் கிரைஸ்ட். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க, 10 வருஷம் கல்யாணம் ஆயிருந்தனால 10 வருஷம் உங்க ஹஸ்பண்டை தெரியும், அதனால உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதுன்னா இல்லை. எல்லா நாளுமே கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும், மனைவி 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹalleluya. இட் இஸ் an ongoing process. நீங்க சொல்ல முடியாது ஐ ஹவ் நோன் him, எனக்கு தெரியும். எனக்கு சில பேர் சண்டையில் சொல்லுவாங்க தெரியுங்களா, எனக்கு தெரியும் அவனை எப்பவுமே அப்படிதான், புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, எனக்கு தெரியும் அவளை பொண்டாட்டியாக இருக்கு. அப்படி இல்லைங்க. எவ்ரிடே நோ, லேர்ன் பண்ணுங்க. நோ யோர் ஹஸ்பண்ட், நோ யோர் பார்ட்னர், நோ யோர் சில்ட்ரன்ஸ். பசங்களை தெரிஞ்சுக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன் தெம். படிங்க அவங்கள. எப்படிங்க படிக்கிறது? எழுத படிக்கிறது புக்கு தான். வாழ்க்கையை படிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை. புத்தி ஞானம் இருந்தால் போதும், பார்வை இருந்தால் போதும். ஆமென். எங்கள் அம்மாக்கெல்லாம் என்ன படிப்பு இருந்துச்சு? பிள்ளைங்களை படித்தாங்க. அவங்க 3 பேரை 3 விதமாக படித்தாங்க. 3 பேரை 3 விதமாக ஆண்டு வளர்க்க ஜபத்தினால மட்டுமே வளர்த்தாங்க. ஷி டிட் நாட் ஹேவ் எனி ரிசோர்ஸ். நான் சில டைம் நினைப்பேன், இவ்வளோ பண தேவை இருந்தே மாதம் ஆனால் எங்களால் சந்திக்க முடியல, எப்படி இந்த அம்மா எங்களை பார்த்துச்சு, எப்படி படிக்க வச்சுச்சு, எப்படி? பிகாஸ் ஷி டிடன்ட் ஹேவ் அ ரிசோர்ஸ் பட் ஷி ஹேட் காட். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா நாளுமே நீங்கள் உங்களை படிக்க கற்றுக்கும் போது கர்த்தர் மாற்றங்களை தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, தேடுங்க. அந்த நீதியை தேடுறது தான் பவுல் சொல்கிறார். எல்லாமே உங்களுக்கு லாபம் என்று எண்ணப்படுற எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுங்க. கர்த்தரை அறியுங்க. அந்த பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நான் அவ்வளோ பெரிய விசுவாசி, இவ்வளோ பெரிய லீடர், இப்படி எனக்கு ஞானம் இருக்குது, இப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்குது, எல்லாமே உடைங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, ஆண்டவரே இந்த சுயநீதியின்படி அல்ல, விசுவாசத்தின்படி நான் உம்மை பார்க்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தின்படி நீர் எனக்கு கொடுப்பது எல்லாமே நீதி தான். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்கறது எல்லாமே நீதி தான். ஆனால் இன்னொரு வாட்டி என்கிட்ட யாருமே வந்து சொல்லக்கூடாது, என்னால் பரிசுத்த ஆவியான ரெடி பெற்றிருக்குதுன்னு தெரில, எப்படி ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரில, இனிமேல் சொல்லவே கூடாது. பிகாஸ் யூ ரிசீவ் த ஆன்சர் டுடே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கும்னு யாருமே ஆன்லைனில் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இட் வில் பி எ கிரேட் ரெவலேஷன். ஹல்லேலூயா. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தைன்னு நினச்சிங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி உங்களை பேச முடியும். ஹல்லேலூயா. சுயநீதியினாலே பரலோகத்தை அடைய முடியாது. சுயநீதியினாலே நான் கிறிஸ்துவுக்காக ஒரு அஸ்திபாரமாக மாற முடியாது. சுயநீதியினாலே ஐ cannot build the kingdom of God. I cannot do anything for the kingdom of God and also to me. எனக்கும் நான் பண்ண முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பண்ண முடியாது, என் சந்ததிக்கும் பண்ண முடியாது, என் சந்தானத்துக்கும்.
ஹalleluya. அப்போ இது எல்லாமே knowing Christ, whatever, know him every day. யேசுரனே பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I've called you, I've selected you. செலக்ட் பண்ண தேவனை go search him. தேடுங்க தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க எவ்ரிடே. தேடி போங்க, இதயத்தை ஊற்றுங்க. எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்களே. ஜனங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு டைம் இல்லைப்பா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் பேசுகிறேனேன்னு வாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. பேசுங்க, பேசிட்டே இருங்க. ஊற்ற நிரப்புவார். எல்லா உலகத்தின் விஷயங்கள் காலி ஆவ ஆவ ஆவ, கவலைகள் காலி ஆவ ஆவ, அதெல்லாம் காலியாகும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினால நிரப்புவார். ஹல்லேலூயா. இதுதான் அந்த வறண்ட நிலங்களை நிரப்பும். இதுதான் அந்த தாகத்தை உருவாக்கும். தாகம் கொடுக்கறதும் அவர் தான், வறண்ட நிலங்களை நிரப்புறதும் அவர் தான். அப்போ எனக்கு தாகமே வரலன்னா நான் ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நான் தான் லாஸ்ட் டைம் பிரதர் சிஸ்டர் ரூத் யோவானா பிரதர் அவங்க ஃபேமிலியில் பேசும்போது ஆண்டவர் சொன்னார், எத்தனை பேர் இந்த வருடத்தில் உபவாசம் பண்ணீங்க, ஆத்மா வேணான்னு ஜெபிக்கிறேன், எத்தனை பேர் பண்ணீங்கன்னா யாருமே இல்லை. ஏன் இல்லைன்னா மேல் நோட்டமாக ஊழியம் பண்ணுறேன், உள்ள எதுவுமே இல்லை. அவுட் சைட் ஐம் செல்ஃப் ரைச்சஸ், வெளியே நான் வந்து ஊழியம் பண்ணுறேன், உள்ள என்ன பண்ணுறேன், உள்ள நான் அப்படியே இருக்கிறேன். மேல் பார்வை நம்மளை தேவனுக்கு கொண்டு போவாது. ஹல்லேலூயா. ஆழமான பார்வை தேவை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட். நீங்கள் தான் பேசணும். இப்போ ஆண்டவர் பேசிட்டா